இருக்காங்கன்னா மானாமல்லேருந்து திருப்பவனத்தில் மணப்பவன் கோவில் இருக்கும். அங்கே போகும். அங்கே போயிட்டு மறுபடியும் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அங்கேருந்து முருகன் கோயில் போகிறோம். எவ்வளோ நாள் வருதுன்னு பார்க்குறேன். முடிஞ்சால் போட்டுக்கு போடுவேன். அதுக்கப்புறம் டீ குடிக்கலாம் வந்தோம். டீ அதெல்லாம் சொல்லிட்டு அங்கேயே போய் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வடை மட்டும் வாங்கியிருக்கோம். வடை காமிச்சோம். பிரிட்ஜு கீழேருந்து இங்கே ஒரு கடை இருக்கு. அங்கே தான் வந்து டீ குடிக்க போகலாம். பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் சாமி கும்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்துருக்கோம். நம்ம கோவில் ஏற்ற மாதிரி இருக்க பார்க்கிங். கோவிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அங்கே முருகன் கோயிலுக்கு போகணும். அதே டைம் சரியாக இருக்கும். அங்கே நைட் எங்காச்சும் தங்கிட்டு மழை ஆயிடுச்சு திருச்சி அதுக்கப்புறம் புளியஞ்சோலி அங்கெல்லாம் போகணும். அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் எண்டாயிடும். வீட்டு போயிடுவாங்க. சரி நான் உள்ளே போய் காமிக்கிறேன். இல்லை வீடியோ இருக்கவங்கள நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன். நட திறக்கிறது வந்து காலைல 6:30லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கண்டினியூவாக திறந்துருக்கும். இங்கே நட சாத்திர கோயில் கிடையாது. எங்கள் கோயில் எப்போ கண்டினியூவாக திறந்துருக்கு. கண்டினியூவாக பூஜை ஆகிட்டே இருக்கும். விசேஷ பூஜை வந்து 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கு உச்சிக்கால பூஜை ரொம்ப விசேஷமானது. சத்தியப்படம் வந்து இந்த காசு வாங்கிட்டு இல்லைன்னு சொல்ல மோசடி பண்ணுறது கோர்ட்னால முடியாததை இங்கே வந்து கோயிலில் வந்து சத்தியம் பண்ணுறது சூடத்தாமத்து இதை உண்மை சத்தியம்னு உயிரை சொல்லி அரளிமலை கழுத்தில் போட்டு சத்தியம் பண்ணுவாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை பண்ணிவிட்டு அதை வெளியே போகலாம் ரொம்ப உக்கிரமாக இருக்கும்.
மல சாமி ஆடி வாரார் சாமி ஆடி வாரார் சாமி. நம்ம மடப்பங்கோயில சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் இங்க கருப்பசாமி கோவில் இருக்கு. அப்படியே அங்கே சாமி கும்பிட்டுட்டு இப்போதான் வெளியே வருவாங்க. மடப்பட்டு இங்கே காமாட்சி மீனாட்சி அம்மன் கோவில் போகிறோம். 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகும். இன்னும் 20 நிமிஷம் இப்போ தான் கோவில் விட்டு வெளியே வரும் பார்க்கிங்லேருந்து. நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு முருகன் கோயிலுக்கு வேலை போகணும். இருக்கோம்னா 3 வாட்டி இப்போ கேஸ் போட போகணும். எங்கன்னா மதுரையில் பஸ் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி ஒரு ரோடு இருக்கும். அது 2 ரைட்ஸ் கட் பண்ணோம்னா ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதில் அங்கே போயிட்டு யூடியூப் போட்டுட்டு இந்த மாதிரி வந்தோம்னா இது பங்க் இருக்கும் ப்ரோ அப்படின்னு. அது நல்லா மைலேஜ் தரும் அந்த கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ணியிருக்கோம் இந்தியன் ஆயில் கூட. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். திருச்சிலுக்குள்ளே இந்த கம்பெனி தான் போட்டோம். ஏன்னா அது இந்தியன் ஆயில்குள்ளே இருக்கும். இந்தியன் ஆயில் கேஸும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இந்தியன் ஆயில் கேஸ் தான் இங்கே வந்து தராங்க. கேஸ் போட்டு முடிச்சுட்டோம். இப்போ பார்த்துக்கிட்டீங்க 4740 வந்துருக்கு. கரெக்டாக 50 ரேட்டை கிட்ட பிடிச்சிருக்கு. பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கு அரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எங்கே பேசுனேன்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசுனேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். போய் அதே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறமா அங்கே ஃபோனே உள்ளே தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனு தூக்கக்கூடாது சொன்னாங்க. நிறையா இது போட்டிருந்தாங்க. அதை எதுவுமே தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபோனும் காலை தான் வச்சுருக்கோம். கார் பார்க்கிங் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் விட்டு இருந்துச்சு. அங்கேருந்து ஆட்டோ கொடுத்து கோவிலுக்கு வந்தோம். அப்புறமா இப்போ தான் நம்ம இதுக்கு வந்திருக்கோம். அடுப்பு திருப்பரங்குன்றம் வந்து இப்போ தான் வந்தோம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருக்கேன். கோவில் ஐட்டம் வாங்கி வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு நான் இப்போ மேலே போய் கோவிலுக்கு போயிட்டு நான் அவங்களோட வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். கோவிலில் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பொருளை எடுக்க விட மாட்டாங்க. முடிஞ்சால் எடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது தான் நடைய சாத்தினாங்க. இப்போ சாமி கும்பிட்டு காடிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு. பை கைஸ். நன்றி நன்றி நன்றி.